அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்காக ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து நம்ம டோட்டலாக வந்து 50 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இது வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் வந்து இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆன்சரை வந்து செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இருக்குது. வாக்கியம் 1, வாக்கியம் 2. வாக்கியம் 1, இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து 1861 வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. அது கரெக்டு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கல்கட்டாவில் இருக்குது. ஆனால் தப்பு. ஏன்னா வந்து இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது நம்மளுக்கு? புதுடெல்லியில் தான் வந்து இருக்குது. அப்போ இதில் வந்து வாக்கியம் 1 கரெக்டு, வாக்கியம் 2 வந்து தவறு. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 1 சரி, 2 வந்து தவறு. சிந்துவெளி மக்கள், இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸ்டாண்டர்டாக அதாவது சிந்துவெளி மக்கள் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா ரொம்ப அதிக டைம் கேட்ட ஒரு கொஸ்டின் அப்படின்னா இந்த கொஸ்டின் தான். எதோட பயன்பாடு பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. இரும்பு, அதுக்கப்புறமா குதிரை, இந்த ரெண்டுத்தை பற்றி வந்து யாருக்கு தெரிஞ்சிருக்காது? சிந்துவெளி மக்களுக்கு வந்து தெரியாது. அப்போ ஆப்ஷன் சி இரும்பு குதிரைன்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிந்துவெளி நாகரிகம் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று தான் வந்து சிந்துவெளி. ஏன்னா வந்து பார்த்தோம்னா நம்ம மெஸ்பொட்டோமியா நாகரிகம், சைனா நாகரிகம், அதுக்கப்புறமா ஈஜிப்ட் நாகரிகம், இந்த நாகரிக வரிசையில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சிந்துவெளி சிவிலைசேஷனும் வந்து ஒரு பழமையான நாகரிகம் அப்படின்லாம். நெக்ஸ்ட்டு உலகின் மிக முதல் திட்டமிடப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹரப்பா வந்து நல்லா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திட்டமிட்டு கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு வந்து மேலோங்கவில்லை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுதான் தவறு. ஏன்னா வந்து அவங்களுக்கு சுத்தம் சுகாதாரம் அந்த 2 விஷயமும் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. அப்போது கருத்து வந்து அவங்களுக்கு மேலோங்கி தான் இருக்கும். அப்போ மேலோங்கவில்லைன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இதுதான் தவறானது. நெக்ஸ்ட்டு வந்து பழமையான 4 நாகரிகங்களில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் சரியான இணை கேட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஃபேமஸான ஊர் அது என்ன அப்படின்னு, என்ன நகரம் அப்படின்னு மார்க் பண்ணோம். புகார் அப்படின்னா வந்து துறைமுகங்களா? அப்போ கரெக்டு. மதுரை அப்படின்னா வணிக நகரம், காஞ்சி அப்படின்னா கல்வி நகரம். அப்போது அனைத்துமே சரி இதுக்கு. அதுக்கப்புறமா வந்து வாக்கியம் 1 கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்ற 2 வகை அங்காடிகள் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தது அப்படின்றாங்க. காஞ்சிபுரத்தில் இல்லை. எங்கே இருந்துச்சு? மதுரையில் தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து காஞ்சிபுரம் வந்து கல்வி நகரம் அப்படின்லாம். மதுரை தான் வந்து பார்த்தோம்னா வணிக நகரம். அப்போ இந்த 2 அங்காடிகளும் வந்து வணிகமும் வந்து எங்கே நடைபெற்றுது அப்படின்னா மதுரையில் தான் நடைபெற்றுது. அப்போ வாக்கியம் 1 வந்து தவறு. வாக்கியம் 2 வந்து 4 அங்காடி அப்படின்னா பகல் பொழுதில் நடக்கக்கூடிய அங்காடி, அது கரெக்டு தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 தவறு, 2 வந்து சரி. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து கீழ்காணும் அரசு வம்சங்களில் எது வந்து சங்க காலத்தில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னு கேட்குறாங்க. அதாவது சங்க காலம் அப்படின்னா கிமு 300 டு 300ங்களா? கிபி 300. அப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னா 3 முக்கியமான அரசர்கள் தான் இருந்தார். சேர, சோழ, பாண்டியர்கள், இவங்க தான் இருந்திருப்பாங்க. பல்லவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. அதுக்கப்புறமா சங்க காலத்துக்கு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தோம்னா பல்லவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அப்போ எந்த வம்சம் இருக்காது அப்படின்னா பல்லவ வம்சம் தான் இருக்காது. நெக்ஸ்ட்டு சமணத்தில் வந்து எத்தனை தீர்த்தங்கர்கள் இருந்தாங்க அப்படின்னா 24 பேர் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க, இது வந்து துறைமுக நகரம் கூட நம்ம மேட்ச் பண்ணோம். சேரர் அப்படின்னா முசிறி துறைமுகங்களா? அப்போ 2. சோழர் அப்படின்னா புகார். அடுத்து 3. பாண்டியர் அப்படின்னா கொர்க்கை. அப்போது 2, 3, 1 தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். வரலாறு அப்படின்ற சொல் எந்த மொழியிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னா கிரேக்க மொழியிலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? வரலாறு அப்படின்ற வேர்டை வந்து எடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்லாம். இது கூற்று வந்து கரெக்டு தான். காரணம் வந்து ஏன்னா இது வந்து திட்டமிட்ட நகர அமைப்பு, அதுக்கப்புறமா கழிவுநீர் அமைப்பு வந்து கொண்டதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். ஏன்னா வந்து அங்கே ஹரப்பா நாகரிகம் வந்து முதல் திட்டமிடப்பட்ட நகரம் அப்படின்னு பார்த்தோங்களா? அதே மாதிரி தான் இதில் வந்து நல்லா ஒரு நகர அமைப்பு வந்து நல்லா வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல்
கழிவுநீர் வசதியும் வந்து நல்லா இருந்திருக்கும். அப்போ கூற்றும் காரணமும் சரி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு குப்த வம்சம், குப்டாஸ் அவங்களுடைய வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். அவர் தான் வந்து நிறுவியிருப்பார். நெக்ஸ்ட்டு தவறான இணை என்னன்னு கேட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா பேர் கொடுத்துட்டு அவங்க வந்து எந்த ஃபீல்டில் வந்து ஃபேமஸ் அப்படின்னு கேட்குறாங்க. காளிதாசர் அப்படின்னா சமஸ்கிருத புலவர், இது கரெக்டு தான். தன்வந்திரி மருத்துவர், அதுவும் கரெக்டு தான். அமரசிம்ஹர் அப்படின்னா அதாவது அகராதி டிக்ஷனரி இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆசிரியர், அதுவும் கரெக்டு தான். ஆனால் அரிசேனர்ன்றவர் வானியல் அறிஞராக ஆக மாட்டார். அப்போ தவறான இணை வந்து ஆப்ஷன் சி தான் வந்து தவறான இணை. நெக்ஸ்ட்டு வந்து 13th கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்பில் நாலண்டா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தோம்னா யுனெஸ்கோவுடைய ஹெரிட்டேஜில் ஒரு சின்னமான்னு கேட்குறாங்க. அது கரெக்டு தான். ஏன்னா வந்து நாலண்டா யூனிவர்சிட்டி வந்து யுனெஸ்கோவோட அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து ஒன்றா வந்து நாலண்டா யூனிவர்சிட்டியை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாலண்டா யூனிவர்சிட்டி வந்து குப்த பேரரசுடைய ஆதரவில் வந்து நல்லா மேலே வளர்ந்துச்சு அப்படின்றாங்க. அதுவும் கரெக்டு தான். அப்போ ரெண்டுமே வந்து சரி, இரண்டும் சரி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டி கொண்ட பட்டங்கள் யாவைனா மட்டவிலாசன், விசித்திரச்சித்தன், சித்திரகாரப்புலி, இவை மூன்றும் தான் வந்து முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் வந்து வைத்து கொண்ட பேர்கள். நெக்ஸ்ட்டு சாளுக்கிய தலைநகரம் எதுன்னு கேட்குறாங்க. வாதாபி. வாதாபி தான் வந்து சாளுக்கியாஸோடைய கேபிட்டலு. இதுவே வந்து காஞ்சிபுரம் வந்து பல்லவர்கள், மதுரை வந்து பாண்டியர்கள், விஜயநகரம் வந்து விஜயநகர பேரரசுடைய கேபிட்டல். அப்போ வாதாபி தான் சாளுக்கியாஸ்க்கு வரும். நெக்ஸ்ட்டு யாருடைய காலம் வந்து பக்தி இலக்கியங்கள் காலம் அப்படின்றாங்க அப்படின்னா சோழர்களுடைய காலம் தான். ஏன்னா வந்து சோழர்களுடைய பீரியடில் தான் வந்து பார்த்தோம்னா நிறைய இலக்கியங்கள், பக்தி சார்ந்த இலக்கியங்கள் எல்லாமே, பெரிய புராணம், இந்த மாதிரி நிறைய இலக்கியங்கள் வந்து ரிலீஜியஸாக எல்லா இலக்கியமும் வந்து ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் எல்லாம் இவங்களுடைய பீரியட்லாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய வெளி வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. மதுரைன்றது வந்து பாண்டியர்களுடைய தலைநகரமாக 4. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னா சோழாஸ். அப்போ 4-3. 5 வண்ணத்தார் அப்படின்னா வந்து அவங்க வந்து கடலில் வந்து வணிகம் செய்கிறவங்க. அப்போ 4-3-2. மணி அப்படின்னா வந்து உள்நாட்டு வணிகர். அப்போ 4-3-2-1 ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 1690 புனித டேவிட் கோட்டையை கட்டியவர்கள் வந்து ஆங்கிலேயர்கள். அவங்க எங்கே கட்டியிருப்பாங்க அப்படின்னா கடலூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து சென்ட் டேவிட் அப்படின்ற ஃபோர்ட்டை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொறுத்துக. டச், ஆங்கிலேயர்கள், டேனிஷ்கள், பிரெஞ்சுக்காரர்கள். அப்போது ஃபஸ்ட்டு போர்ச்சுகல்ஸு, அதுக்கப்புறமா வந்து டச்காரர்கள் வந்திருப்பாங்க, ஆங்கிலேயர்கள், டேனிஷ், அப்புறம் ஃப்ரான்ஸ்காரர்கள். அப்போ இந்த வரிசையில் தான் வந்துருப்பாருங்களா. அப்போ டச்காரர்கள் வந்து 1602. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1600 வந்து அவங்க பட்டயம் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. பட்டயம் வாங்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க. அப்போ 1600 அவங்க. ஆனால் வந்து 3வது தான் வருவாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு டேனியர்கள் வந்து 1616. ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து அவங்க தான் கடைசியாக இந்தியாவுக்கு வந்தவங்க 1664. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு போர்ச்சுகல்ஸ் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வராங்க. வாஸ்கோட காமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1498 வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்துடுறாரு. கடல் மூலமாக வந்து ரூட் கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்தவங்க யார் அப்படின்னா வந்து போர்ச்சுகல்ஸ். அவங்க தான் வந்து இந்தியாவுக்கு வராங்க. அடுத்த கொஸ்டின். சீகன் பால்கு அவர் வந்து பார்த்தோம்னா அச்சுக்கூடம் வந்து எங்கே நிறுவினார் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் வந்து ஒரு டேனிஷை சார்ந்தவர். ஓகேங்களா. இவர் வந்து எங்கே நிறுவியிருப்பார் அப்படின்னா தரங்கம்பாடி, திராங்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பிளேஸில் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அச்சுக்கூடம், பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான மாநகராட்சி எது அப்படின்னா சென்னை மாநகராட்சி தான். ஓகேங்களா. மிக பழமையான ஒரு மாநகராட்சி. நெக்ஸ்ட்டு சரியான இணை தேர்ந்தெடுக்க. நிலையான நில வருவாய் திட்டம் அப்படின்னா கார்ன்வாலிஸ் பிரபு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. எப்போ அப்படின்னா 1793 அந்த மாதிரி பீரியடில். ஓகேங்களா. 1800க்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு ரைட் வாரி முறைன்றது தாமஸ் முன்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். மகள்வாரி முறை வில்லியம் பென்டிகா. ஓகேங்களா. இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜென்ரல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப்
பெங்கால் அப்படின்னு இருந்திருப்பாங்க. இந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்ன்றதை வந்து 1833 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா வில்லியம் பென்டிக் தான். அவர் தான் மஹல்வாரி முறையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்போ எல்லாமே வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு தீனபந்து மித்ரா, அவர் வந்து பார்த்தோம்னா வங்கத்தில் ஓகேங்களா, பெங்காலில் தான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவுரி செடி இண்டிகோ வந்து பார்த்தோம்னா வந்து சாகுபடி வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய துயரங்கள் எல்லாத்தையும் வந்து தீர்க்க வந்து நீல் தர்பன் அப்படின்ற ஒரு நாடகத்தை வந்து எழுதியிருப்பார். அப்போ தீனபந்து மித்ரா வந்து எந்த அவுரி விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்திருப்பார் அப்படின்னா வங்காளம். அங்கே தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து இண்டிகோ ரிவால்ட்டை வந்து நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பிளாசி போர் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, 1757 ஓகேங்களா. 1757 தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிளாசி போர் வந்து நடந்திருக்கும். அப்போ 1757 அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 1941 டிசம்பரில் அவாயில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அவாய் ஓகேங்களா, அமெரிக்காவுடைய இடம், அந்த கப்பல் படை தளம் வந்து இருக்கும் அங்கே. அப்போ வந்து அந்த கப்பல் படை பேர்ல் ஹார்பர் ஓகேங்களா, அந்த ஹார்பர் மீது வந்து பார்த்தோம்னா யார் வந்து முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாமல் தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னா ஜப்பான். அது வரைக்கும் வந்து என்ன ஆயிருக்காது அப்படின்னா வந்து ஜப்பான் வந்து 2ஆம் உலக போரில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காது அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் ஈடுபட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவாய் வந்து ஒரு அமெரிக்க இடம். அப்போ பேர்ல் ஹார்பர் அப்படின்ற அமெரிக்கா இடத்துல வந்து ஜப்பான் வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் சண்டை போட்டிருந்தால இதன் காரணமாக தான் வந்து யார் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் கூட வராங்க அப்படின்னா வந்து அமெரிக்கா. ஆனால் அமெரிக்கா வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் 1941 டிசம்பர் வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. அப்போ பேர்ல் ஹார்பர் மீது யார் வந்து தாக்குதல் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாலும் ஜப்பான் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். இதுக்கப்புறமா தான் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்குள்ளே வராங்க. அதுக்கப்புறமா வந்து பாளையக்காரர் முறை, அந்த முறை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1529 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1529 ஓகேங்களா, 1529. நெக்ஸ்ட்டு தவறான இணை என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ கலகம் நடைபெற்ற இடம், அப்போ பெருங்கலகம் வந்து எங்கே நடைபெற்ற இடங்கள், அதுக்கப்புறமா அந்த கழகத்தில் வந்து ஈடுபட்ட இந்திய தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணணும். டெல்லி வந்து 2ஆம் பகதூர் ஷா ஓகேங்களா, முகல்ஸுடைய கடைசி ஒரு அரசர் அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்க, முகல்ஸை வந்து நாடு கடத்திடுறாங்க. அப்போ முகலாயத்தில் இருக்கக்கூடிய கடைசி அரசரான 2ஆம் பகதூர் ஷா. நெக்ஸ்ட்டு லக்னோவில் வந்து பார்த்தோம்னா பேகம் அஸ்ரத் மகால், அது கரெக்டு. ஜான்சியில் ராணி லக்ஷ்மி பாய். ஆனால் கான்பூரில் வந்து கன்வர் சிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போது இதில் வந்து தவறான இணை வந்து ஆப்ஷன் சி தான் வந்து தப்பான இணை. நெக்ஸ்ட்டு யார் வந்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற பாளையக்கார புரட்சியில் வந்து முன்னோடியானவர் அப்படின்னா புலிதேவர் தான் வந்து மருது சகோதரர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடி யார் தான், ஃபஸ்ட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து யார் வந்து போர் தொடுத்தது அப்படின்னா வந்து புலிதேவர் தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வாக்கியம் 1, 1857 வந்து சென்னை, பம்பாய், கல்கத்தா இந்த இடங்களில் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது தவறு, ஏன்னா 1857 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. அப்போ இது தவறான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 1913, இதுவே தப்பு. ஏன்னா 1813 தான் வந்து கிழக்கிந்திய கம்பெனியோட சாசனத்தில் வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து கல்விக்காக ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க. அப்போ இது ரெண்டுமே வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ இரண்டும் தவறு தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். யாருடைய ஆட்சியின் போது சீன துறவி வந்து யுவான் சுவாங் அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் பல்லவன் அவருடைய காலகட்டத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், சீன துறவி வந்து வந்திருப்பார். நெக்ஸ்ட்டு அஷ்டசாஸ்திரம் அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சாணக்கியர். அவர் தான் வந்து அஷ்டசாஸ்திரம் அப்படின்னு நூலை எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து சந்திரகுப்த மௌரியர் அவருடைய அரசவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் தான் வந்து யார், சாணக்கியர். அவர் தான் வந்து அஷ்டசாஸ்திரம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு தவறான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க.
பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் சமண சமயத்தை சார்ந்தவர், அது கரெக்டு தான். அதுக்கப்புறமா திருநாவுக்கரசர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சைவ சமயத்துக்கு வந்து மகேந்திரவர்மனை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பார், அதுவும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் வந்து ரிஷிபர் தான் வந்து கடைசி தீர்த்தங்கர் அப்படின்றாங்க, அது தவறானது. ஏன்னா ரிஷிபர் தான் வந்து அது ஃபஸ்ட்டு சமண தீர்த்தங்கர், அப்போது ஆப்ஷன் சி தான் தவறானது. புத்தருக்கு வந்து மெய்யறிவு அடைந்த இடம் என்னன்னா புத்தகயா, அதுவும் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. நெக்ஸ்ட்டு தேனி மாவட்டத்துடைய புலிமான் கொம்பை அப்படின்ற இடத்துல வந்து எந்த வருஷம் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா 2006 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தவறான இணை கொடுமணல்ன்றது ஈரோடு தான் கரெக்டு. கீழடி சிவகங்கை கரெக்டு. வெம்பக்கோட்டை வந்து பார்த்தோம்னா அது புதுக்கோட்டைன்னு வரும், நம்மளுக்கு திருப்பத்தூர் வராது. ஓகேங்களா, வெம்பக்கோட்டை தவறானது, திருப்பத்தூர். ஆதிச்சநல்லூர்னா தூத்துக்குடி, இது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு வியாபாரிகள், அதுக்கப்புறமா குதிரை வணிகர்கள் இவங்கெல்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த நூல் வந்து சொல்லுது அப்படின்னா மகாவம்சம் அப்படின்ற நூல் தான் வந்து தமிழகத்துலேருந்து வணிகம் வந்து இலங்கைக்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நெக்ஸ்ட்டு குதுப் மினார் கட்டுமான பணிகளை நிறைவு செஞ்சவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. குதுப் மினார் வந்து ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஆனால் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவர் முடிச்சிருக்க மாட்டார், அது கம்ப்ளீட்டாக அந்த பணிகள் எல்லாத்தையும் முடிச்சவர் யாருன்னா இல்துமிஷ் தான் வந்து முடிச்சிருப்பார். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா இல்துமிஷ் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சரியான இணை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம பல்லவர் வந்து என்ன வரமாட்டாங்க, மதுரை வரமாட்டாங்க, காஞ்சிபுரம் வருவாங்க. யாதவர்கள் வந்து தேவகிரி வருவாங்க. ஒய்சாளர்கள் வந்து துவார சமுத்திரம் வரும். காக்கட்டியர் மட்டும்தான் வந்து அது வாரங்கள் வரும். அப்போ ஆப்ஷன் டி காக்கட்டியர் வாரங்கள், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பொறுத்துக பல்கலைக்கழக மானிய குழு, ஓகேங்களா, அது வந்து 1956, அப்போ 4. நெக்ஸ்ட்டு கோட்டாரி கல்விக்குழு வந்து 1964, அப்போ 41. நெக்ஸ்ட்டு வந்து மெக்காலேன்றது ஒரு ஆங்கில கல்வி பற்றி சொல்லியிருக்கிறாரு, அப்போ 412. இலவச கட்டாய கல்வி வந்து 6லேருந்து 14 வயசு இருக்காலும், அப்போ 432-5. தாத்தாவோட இந்திய அறிவியல் கழகம் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது, அப்போது 3. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர், 412-53. காலங்காலமாக ஓரங்கட்டப்பட்ட பெண்களுக்காக ஒரு பள்ளியை நிறுவியவர் யார் அப்படின்னா வந்து ஜோதிபா புலே அப்படின்னா அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து பள்ளியை வந்து நிறுவியிருப்பார். நெக்ஸ்ட்டு 1857 மார்ச் 29 பரத்பூரில் உள்ள வங்காள படைப்பிரிவை சார்ந்த மங்கள் பாண்டே அப்படின்ற இளம் சிப்பாய் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து துப்பாக்கியை வந்து பயன்படுத்தாமல், அதாவது ரைஃபிளில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொழுப்பு தடவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவருடைய உயர் அதிகாரி வந்து இல்லை நீ யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோடனே இவரை வந்து அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா மங்கள் பாண்டே வந்து அந்த ஆங்கில அதிகாரியை வந்து சுட்டு கொன்னுறார். அப்போ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு சாவர்கர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா 1857 ரிவால்ட்டை வந்து முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதுவும் சரி தான். அப்போ இரண்டும் சரின்றது தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் 2ஆம் புலிகேசியோடைய வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஐஹோல் கல்வெட்டு தான் வந்து இதை வந்து விவரிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பிரித்திவ்ராஜ் சவுகான் அவர் வந்து ஒரு ராஜபுத்திரருங்களா. 2. குத்புதீன் ஐபக் வந்து அடிமை வம்சம். அதுக்கப்புறமா செக்கிஸ் கான் வந்து மங்கோலியர். அதுக்கப்புறமா கிசர் கான் வந்து சையது வம்சம். அப்போ 2143 ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து கொரில்லா போர் முறையின் தந்தை அப்படின்னு சொல்லவர் யார் அப்படின்னா சிவாஜி தான். ஏன்னா வந்து கொரில்லா போர் முறையை செஞ்சவங்க மெயினாக வந்து கொரில்லா போர் முறையின் காரணமாக தான் வெற்றி பெற்றவங்க யார் அப்படின்னா மராட்டியர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த கொரில்லா போர் முறையுடைய தந்தையினே வந்து நம்ம யாரை சொல்லலாம், சிவாஜியை வந்து நம்ம சொல்லலாம், மராட்டா கிங்கு சிவாஜி. நெக்ஸ்ட்டு வந்து வாக்கியம் 1, உருத்திரமேரூர் கல்வெட்டு வந்து கிராம நிர்வாகம் பற்றி சொல்லுது, அது கரெக்டு தான். இது வந்து பல்லவர் காலத்தை சார்ந்தது, இது தப்பு. ஏன்னா வந்து சோழர்கள் அதாவது பராந்தக சோழன் அவருடைய காலத்தை சார்ந்தது தான் வந்து இந்த உருத்திரமேரூர் கல்வெட்டு. அப்போது 1 மட்டும் சரி,
ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 1891 அயோத்திதாசர் நிறுவிய திராவிட மகாஜன சபையோட முதல் மாநாடு வந்து எங்கே நடைபெற்றிருக்கோம் அப்படின்னா நீலகிரியில் நடந்திருக்கும். வறுமையில் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்ற புக் எழுதினவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து அந்த புக்கை வந்து எழுதியிருப்பார். அதே மாதிரி தாதாபாய் நவ்ரோஜி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 2ஆம் உலகப் போர் வந்து ஜப்பான் வந்து எப்போ வந்து சரணடைவாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1945. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சரணடைஞ்சிருப்பாங்க. அதனால தான் ஆகஸ்ட் 15 வந்து நம்மளுக்கு விடுதலை நாளாகவும் வந்து என்ன பண்ணியிருப்பார், மவுண்ட் பேட்டன் வந்து அறிவிச்சிருப்பார். ஓகேங்களா. இப்போ ஏன்னா வந்து இது 1945 நடக்குது, நம்மளுக்கு வந்து 1947ங்களா. அப்போது ஆகஸ்ட் 15 அந்த டேட் வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எப்போ சரணடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1945 தான். நெக்ஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னா இவர் சமூக சீர்திருத்தவாதி அப்படின்லாம். நெக்ஸ்ட்டு வந்து 1929 வந்து வில்லியம் பென்டிக் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா உடன்கட்டை பழக்கத்தை வந்து ஒழிக்க சட்டத்தை எடுத்துன்னு வந்திருப்பார். அதுக்கு காரணமானவர் இவர், அதுவும் கரெக்டானது தான். நெக்ஸ்ட் 1928 வந்து ஆகஸ்ட் 20ஆம் நாள் வந்து கல்கத்தாவில் பிரம்ம சமாஜம் அது வந்து நிறுவியிருப்பார், அதுவும் சரி தான். இவருடைய தாய்மொழி வந்து சமஸ்கிருதம், அது தவறு. ஏன்னா வந்து இவருடைய தாய்மொழி வந்து சமஸ்கிருதம் இருக்காது, வங்காளம் தான் இவருடைய தாய்மொழி. நெக்ஸ்ட்டு தவறான இணை கேட்டுக்கிறாங்க. ஜோதிபா புலே வந்து மகாராஷ்டிரா, ஐயங்காளி வந்து திருவனந்தபுரம் கரெக்ட். அயோத்திதாசர் வந்து மெட்ராஸ் மாகாணம் அந்த இடூவில் இருந்திருப்பார், அதுவும் கரெக்ட் தான். இதுவே நாராயணகுரு அப்படின்னா அவர் வந்து குஜராத்தில், அவரும் வந்து பார்த்தோம்னா கேரளாவை சார்ந்தவர் தான் நாராயணகுரு. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். இதோட என்ன கம்ப்ளீட் ஆகுதுன்னா நம்மளுக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஆப்பில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எஸ்ஐ ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் எல்லாமே பேட்ச் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆப்பில் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பேட்ச்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்பில். தேங்க்யூ.